ஹலோ எவ்ரிவன். கவர்மெண்ட் ஜாப் வாங்கணுன்னா கோச்சிங் சென்டரில் படித்தா தான் வாங்க முடியுமா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு கதை மாதிரி ஒன்று சொல்கிறேன். இப்போது இந்த ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி ஒரு பல லட்ச ஹெக்டர்ஸ் கொண்ட ஒரு காடு. இந்த காட்டில் உங்களை நடுவில் போய் இறக்கி விட்டுட்டாங்க. நீங்கள் வெளியே வரணுன்னா உங்களுக்கு 2 ஆப்ஷன். ஒன்று, நீங்களாக புரண்டு வெளியே வர்றது. அப்படி இல்லாட்டி யாராவது உங்களே கைடு பண்ணணும். சரி, ஃபஸ்ட்டு இருக்கிறதுல வந்து பார்த்தோம்னா, நம்மளாக ஒரு வழியை தேடி பிடிச்சி வர்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ரொம்ப நாள் எடுக்கும், ரொம்ப வருஷமாகும், நிறைய அடிபட்டு தான் எழுந்து வரணும். ஸோ அப்படி வர்றதுங்கிறதுல எப்படின்னா, நம்ம ஒவ்வொன்றா கற்றுக்கிட்டு சிலபஸ் படி அந்த வழிங்கிறத தான் சிலபஸ். அந்த காட்டிலேருந்து வெளியே வர வழி தான் சிலபஸ். அந்த சிலபஸை பிடிச்சிட்டு தான் வெளியே வர முடியும். ஸோ அதுக்கு நம்மளாக தெரிஞ்சுக்கிறதுக்கு அடிபட்டு மிதிப்பட்டு தான் தெரிஞ்சுக்கணும். அது ஒரு பக்கம். 2வது யாராவது கைட் பண்ணுறதுங்கிறது நம்ம ஒரு குறுக்கோளியில் போகிற மாதிரி தான். ஸோ நம்மளை ஒரு கோச்சிங் சென்டர் நம்மளை ஒரு கைட் பண்ணி நம்மளை கூட்டிகிட்டு வருவாங்க. ஒன்று, அப்படி இல்லாட்டி யாராவது சீனியர்ஸ். ஸோ அவங்க அனுபவப்பட்டிருப்பாங்க. அவங்க நம்மளை கைட் பண்ணி கூப்பிட்டு வர்றது 2வது வகை. ஸோ யாராவது ஒருத்தர் கைட் பண்ணால் தான் நம்மளால் சீக்கிரம் வெளியே வர முடியும். அதாவது சீக்கிரம் சக்ஸஸ் கிடைக்கும். ஸோ இது பேசிக். இது எல்லா ஃபீல்டுமே பொருந்தும். ஸோ இதுக்கான இந்த ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு, அதாவது கவர்மெண்ட் ஜாப் வேணும்னா கோச்சிங் சென்டர் தேவையான்னு கேட்டதுக்கு ஆன்சர் இப்போ நான் சொல்லிட்டேன். உங்களுக்கு யாராவது ஒருத்தர் கைடன்ஸ் வேணும். அது கோச்சிங் சென்டராக இருக்கலாம், இல்லை ஒரு சீனியராக இருக்கலாம், உங்கள் அண்ணனாக இருக்கலாம், தம்பியாக இருக்கலாம், உங்கள் ரிலேட்டிவ்ஸாக இருக்கலாம், யாராவது ஒருத்தர் இருக்கலாம். ஆனால் ஒரு கைடன்ஸ்னு ஒன்று வேணும். அந்த கைடன்ஸ் கிடைக்காத ஆட்கள் கோச்சிங் சென்டரை நாடுறது சரிதான். சரி, ஓகே. இப்போ கோச்சிங் சென்டரில் என்ன பிரச்சனைனா, சிலது அட்வான்டேஜும் இருக்குது, சில டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது. அட்வான்டேஜ் சொல்கிறேன். கோச்சிங் சென்டரில் போனீங்கன்னா ஷார்ட்கட்ஸ் நிறைய சொல்லிக் கொடுப்பாங்க. ஒரு டேர்மை மெமரி பண்ணுறதுக்கு ஷார்ட்கட்ஸ் நிறைய சொல்லிக் கொடுப்பாங்க. அதே மாதிரி என்னத்தை படிக்கணும், என்னத்தை படிக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒமிஷன், அதெல்லாம் நம்மளுக்கு சொந்தமாக படித்தா தெரியாது. அந்த ஒமிட் பண்ணுறதெல்லாம் கோச்சிங் சென்டர்னால தான் சொல்ல முடியும். அதாவது கோச்சிங் சென்டர் இல்லாட்டி ஒரு சீனியர் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு விஷயத்தை இப்போது ஹிஸ்ட்ரின்னு எடுத்துட்டிங்கன்னா, சிந்து சமவெளி நாகரிகம்னு 6th இருக்கும், 9th இருக்கும், 11th இருக்கும், எத்திக்ஸில் இருக்கும். ஸோ இத்தனை இடத்துல இருக்குது. நம்ம ஒவ்வொன்றா அங்கங்கே படிக்கும்போது ஒரு கோர்வையாக நம்மளுக்கு ஒரு கதை பிடிக்கலன்னா ரொம்ப நாள் ஆகும். அது நம்மளாக தெரிஞ்சுக்கிறதுக்கும், இன்னொருத்தர் சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்கும், இன்னொருத்தர் அது எல்லாத்தையும் சேர்த்து சொன்னாங்கன்னா நம்மளுக்கு டக்குன்னு புரிஞ்சிடும். நம்மளால் சீக்கிரம் படிச்சுக்கலாம். ஸோ இதுக்கெல்லாம் கோச்சிங் சென்டர் ஹெல்ப் பண்ணுது. சரி, ஓகே. டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, கோச்சிங் சென்டர் அப்படின்னாலே மணி மைண்டடாக தான் இருப்பாங்க. எல்லாரையும் மணி மைண்டடான்னு சொல்லிட முடியாது. இப்போது எந்த ஒரு பிஸ்னஸ் எடுத்துக்கினாலுமே அங்கே மணிக்காக தான் உழைக்கிறாங்க. ஸோ அவங்க மணி மைண்டடாகவும் இருப்பாங்க, நல்ல கோச்சிங் சென்டர்ஸ் சொசைட்டிக்கு ஹெல்ப் பண்ணுறதாகவும் இருப்பாங்க. ஸோ 2 கேட்டகரி இருக்காங்க. இந்த மணி மைண்டில் என்ன பிரச்சனைனா, அங்கே நம்ம டீச்சர்ஸ் கரெக்டாக இருக்காங்களா, குவாலிட்டியாக இருக்காங்களான்னு பார்க்கணும். சில டீச்சர்ஸ்க்கெலாம் ஒன்றுமே தெரியாது. சும்மா ஒரு 10,000 15,000 பேமெண்ட் கொடுப்பாங்க, எதையாவது நடத்திட்டு இருப்பாங்க. நம்மளுக்கு டைம் தான் வேஸ்ட் ஆகும். அது ஒன்று. இன்னொன்று டூ மச் ஆஃப் மெட்டீரியல்ஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நாங்கள் தமிழுக்கு ஷார்ட்கட் போட்டோம், செயலுக்கு ஷார்ட்கட் போட்டோம், பிரித்தெழுதுக்கு ஷார்ட்கட் போட்டிருக்கோம், சேர்த்தெழுதுக்கு ஷார்ட்கட் போட்டிருக்கோம்னு 1008 மெட்டீரியல்ஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க. நம்மக்கிட்ட எவ்வளோ பணத்தை வாங்க முடியுமோ அத்தனையும் வாங்கிட்டே இருப்பாங்க. ஸோ இது ஒன்று. அந்த மெட்டீரியல் வாங்காததும் உங்களுக்கு ஒரு ஆப்ஷனாக இருக்கணும், அது ஒரு கம்பல்ஷனாக இருக்கக்கூடாது. ஸோ இது மாதிரி நம்ம பார்த்துக்கணும். சரி, ஓகே. இப்போ சில பேர்லாம் சொல்லுவாங்க, வீட்டில் இருந்தே படித்தாலே பாஸ் பண்ணிடலாம். இன்னும் சொல்லப்போனால் ரிசல்ட் வந்த பின்னாடி சும்மா நான் பஸ்ஸில் போகும்போது ட்ராவல் பண்ணும்போது சும்மா திருப்பி பார்ப்பேங்க, பாஸ் பண்ணிட்டேன். இல்லைங்க, நான் ஒரு மாதம் உட்காந்துட்டு நைட்டில் சும்மா போர் அடிச்சதுன்னு எடுத்து பார்த்தேன், Group 4 கிளியர் பண்ணிட்டேன் அப்படின்னுவாங்க. ஸோ அது இருக்கலாம். ஒருத்தர் 2 பேர் பெரிய இன்டெலிஜென்ட்டானவங்க அது மாதிரி இருக்கலாம். நம்ம பேசிக்காக இருக்கிறவங்களால நம்மளால் முடியாது. ஸோ யாராவது ஒருத்தர் கைடன்ஸ் பண்ணாலோ இல்லை கோச்சிங் சென்டர் நாடினாலும் தான் பாஸ் பண்ண முடியும். இது ஃபேக்ட்டு.
கோச்சிங் சென்டர்ஸ் வந்து என்னென்னா, என்னை பொறுத்தவரை என்னை கேட்டிங்கன்னா, ஒரு 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் இதுதான் வந்து உங்களுடைய டார்கெட் பீரியடாக இருக்கலாம். இந்த ஒரு வருஷத்துக்குள்ளேயே உங்களோட சிலபஸை அவங்க முடிச்சு விட்றணும். 6 மாதத்துலேருந்து 1 வருஷத்துக்குள்ளே. அப்படிப்பட்ட கோச்சிங் சென்டர் தான் நீங்கள் வந்து தேடி பிடிச்சி செலக்ட் பண்ணி நீங்கள் சேரணும். நான் சேர்ந்த கோச்சிங் சென்டரில் அது பேர் சொல்ல விரும்பல, 1 வருஷம் 1.5 வருஷத்துக்கு 1 வருஷம்லாம் வந்து பாதி சிலபஸ் தான் ஓடிருக்கும். 1.5 வருஷம் 2 வருஷம் ஆகும் அதை முடிக்கவே. ஏன்னா அங்கே ஒரே ஒரு ஸ்டாஃப் தான், அவரே வந்து எல்லாத்தையும் நடத்துவார். ஸோ அதனால் வந்து டைம் எங்களுக்கு ரொம்ப இழுக்கும். ஸோ நீங்கள் ஒரு கோச்சிங் சென்டர் சேர்றதுக்கு முன்னாடி அதை பற்றி டெப்த்தாக வந்து தெரிஞ்சுக்கணும். அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா நம்மளுடைய டைம் கோல்டன் பீரியட் அந்த ஒரு 24-28 வயசுக்குள்ளே தான் கோச்சிங் சென்டரை வந்து நம்மளுடைய கோல்டன் பீரியடை அடமானம் வைக்க போகிறோம். ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்து பக்குவமாக அவங்ககிட்ட வந்து செலக்ட் பண்ணி நம்ம வந்து அங்கே சூஸ் பண்ணணும். சரி, எப்படி சூஸ் பண்ணலாம்னு கேட்டால், அங்கே வந்து ரிசல்ட்டு கொடுக்குறாங்களா, ரிசல்ட்டு கொடுக்கலையா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பாருங்கள். ரிசல்ட்டு கொடுக்குறாங்கன்னா இந்த ஒரு நாளில் வந்து எப்படின்னா, இந்த டெஸ்ட் பேட்ச்னு ஒன்று டெஸ்ட் பேட்ச் ஒன்று போடுவாங்க. டெஸ்ட் பேட்சில் சேர்ந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அவங்க ஸ்டூடெண்ட்ஸும் சேர்த்திக்கிறது ஒன்று. இன்னொருத்தர் ஒரு நாள் வந்து டெஸ்ட்டு வைப்பார், ஃபுல் டெஸ்ட்டு. இப்போ குரூப் 4 நடக்குதுன்னா அதுக்கு முன்னாடி வந்து ஆல் தமிழ்நாடு மார்க் டெஸ்ட் அப்படின்ற மாதிரி வைப்பாங்க. ஸோ அங்கே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் அவங்க பேர் ப்ளஸ் அவங்க நம்பரு எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு எங்கள் ஸ்டூடெண்ட்டுன்னு பேர் போட்டுருவாங்க. ஸோ அது மாதிரிலாம் போய் விழுந்துடாதீங்க. கரெக்டாக அங்கே படித்த ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே பாஸ் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத விசாரித்து நீங்கள் போய் சேருங்க. இன்னொருத்தர் அங்கே வந்து டீச்சர் வந்து ஒரு டீச்சர் எல்லாத்தையும் நடத்துகிறாங்களா, இல்லை மல்டி டீச்சர் எல்லாத்துக்கும் எல்லா சப்ஜெக்ட்டும் நடத்துகிறாங்களா அப்படின்றத பாருங்கள். ஒரு டீச்சர் நடத்துறதுனால தப்பு ஒன்றும் சொல்ல முடியாது. அவர் கரெக்டாக வந்து 6 மாதம் to 1 வருஷத்துக்குள்ளே வந்து எல்லா சப்ஜெக்ட்ஸும் முடிச்சிட்டாரு, குவாலிட்டியாக நடத்துகிறாருன்னா தாராளமாக சேரலாம், தப்பில்லை. ஸோ அதை பார்த்துக்கோங்க. இன்னொன்று, சரி சார், ஓகே, நான் கோச்சிங் சென்டரில் ஒரு ரவுண்டு எல்லாத்தையும் முடிச்சிட்டேன் அப்படின்ற ஆட்கள் வந்து அடுத்தது கோச்சிங் சென்டரே போயிட்டுருக்கணுமான்னா அது உங்கள் இஷ்டம். கோச்சிங் சென்டர் போனால் உங்களால் படிக்க முடியுது, நல்ல ஸ்கோர் பண்ண முடியுதுன்னா நீங்கள் தாராளமாக போகலாம். இல்லை எனக்கு டைம் வேஸ்ட் ஆகுது அவங்க போனால், என்னால் வந்து ஃபுல்லாக நடத்தந்தியே தான் அவங்க நடத்திட்டு இருக்காங்க, டைம் வேஸ்ட் ஆகுதுன்ற ஆட்கள் வந்து அழகாக ஒரு ரூம் எடுக்கலாம். ரூம் எடுத்து ஒரு நீங்கள் தனியாக படிக்கிறதுனாலும் படிக்கலாம், இல்லை ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸை சேர்ந்துட்டும் படிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸை சேர்த்துக்கிட்டால் குரூப் டிஸ்கஷன் பண்ண முடியும். என்ன ஒன்று, ஃப்ரெண்ட்ஸ் வந்து இப்போ ஒருத்தன் வந்து கொஞ்சம் ஃபோன் பேசிவிட்டு ஃபோனு ஏதாவது வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தானா, நம்ம அவனை பார்க்கும்போது நம்மளுக்கு அப்படி இருக்கலாமோன்னு தோணும். அவனோட ஷெடியூலுக்கு நம்ம போவோம். எப்படின்னா, அவன் வந்து சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு படிக்கிற ஆள், ஒரு நாளைக்கு வந்து ஒரு 6 மணி நேரம் 5 மணி நேரம் தான் படிக்கிற ஆள்னா அவன் மாதிரி நம்ம வாழ தோணும். அது வந்து ஒரு ட்ராபேக். சரி, இல்லை தனியாக படிக்கிறேன், நான் யார்கிட்டயும் சேர விரும்பல, நான் தனியாக படிக்கிறது தான் பிடிக்கும் அப்படின்ற ஆட்கள் வந்து நீங்கள் வந்து உங்களோட ஷெடியூல் ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் போட்டிங்கன்னா உங்களால் படிக்க முடியும். ஆனால் தனியாக இருக்கிறது என்ன பிரச்சனைனா, நிறைய யோசிப்போம். இப்போ எப்படி சொல்கிறதுன்னா, காக்காவுக்கு ஏன் காக்கான்னு பேர் வந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் வந்து புதுசாக யோசிப்போம். ஒரு தேவையில்லாத விஷயத்த யோசிச்சு அதே ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகிடும். ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்தால் தெரியாது, அது அப்படியே வந்து ஜாலியாக போயிடும். தனியாக இருக்கும்போது இது ஒரு பிரச்சனை. தேவையில்லாமல் ஃபோன் நோண்டிகிட்டு இருக்கிறது, அப்புறம் எக்ஸ்ட்ரா டைம் வந்து இந்த தூங்குறது. ஸோ இது மாதிரி பிரச்சனைலாம் வரும் தனியாக இருக்கும்போது. ஸோ எல்லாத்துலேயுமே அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்க தான் செய்யும். சக்ஸஸர்ஸ் எல்லாம் வந்து இதெல்லாம் தாண்டி தான் வந்து வந்திருக்காங்க. ஸோ நல்ல கோச்சிங் சென்டர் சூஸ் பண்ணி நல்லா படிங்க. ஒரு 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் நல்லா படிங்க. அதுக்கப்புறமா வந்து ஒரு டெஸ்ட் பேட்ச்னு ஒன்று போடுங்க. வீட்டில் உட்காந்தோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்தோ அழகான டெஸ்ட் பேட்சை வந்து சேர்ந்து படிச்சுக்கிட்டே வாங்க. டெஸ்ட் பேட்சில் என்னென்ன தப்பு பண்ணுறத வந்து கரெக்ஷன் பண்ணிக்கிட்டே வந்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம சக்ஸஸ் கிடச்சிரும். ஸோ அவ்வளோதான். கொஷின் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஸோ ஆன்சர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ. இது மாதிரி ஏதாவது வந்து டவுட்ஸ் இருந்தால் கேளுங்கள், கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள். நான் முடிஞ்ச அளவுக்கு வந்து ஆன்சர் பண்ணுறேன்.